அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கு. அது மக்களவை தொகுதி மறுவரை உள்ளிட்ட விவகாரங்கள் பேசுகிறதுக்காக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த ஆலோசனை முக்கியமாக தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய விஷயம். அரசியல் பாராமல் அனைவரும் வாங்கன்னு அவர் அழைத்திருந்த நிலையில் தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை உள்ள அனைத்து அரசியல் கட்சியும் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக அதிமுக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வெற்றி கழகம் போன்ற எல்லா கட்சியும் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறப்ப பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. இவர்களை தவிர மற்ற அனைத்து கட்சியும் கலந்துருக்காங்க. அதனால் பாஜகவுடைய முடிவு எதுவோ அதை அப்படியே ஆதரிக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரிய வந்திருக்குங்கிற செய்தியே இன்னும் பல அரசியல் நோக்கர்கள்னு சொல்கிறாங்க. என்ன கூட்டம் நடந்துச்சு, எடுக்கப்பட்ட முடிவு என்ன, இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்னங்கிற செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரை கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களவை தொகுதி மறுவரை உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக எல்லாருடைய ஆலோசனையை கேட்கறதுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை சென்னையில் கூட்டியிருந்தாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் இந்த கட்சி 3 கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வெற்றி கழகம், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதி மறுவரை செய்தால் தங்கள் மாநிலத்தினுடைய தொகுதியோடைய எண்ணிக்கை குறைந்து மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் என்று தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருது. உதாரணமாக தமிழ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிறப்பு கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடை தமிழ்நாடு அரசு முறையாக அனுசரித்ததுனால மக்கள் தொகை பிறப்பு இங்கே குறைஞ்சிருக்கு. அந்த மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் இந்த தொகுதிகளை மறுவரை செய்ய போகிறோன்னு மத்திய அரசு அறிவித்தா குடும்ப கட்டுப்பாட்டை கையாண்ட தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதியோட எண்ணிக்கை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக 39 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இந்த மறுவரையின் மூலமாக அது 31ஆக மாறக்கூடிய சூழ்நிலையாகும். ஆனால் அதே சமயம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அந்த குடும்ப கட்டுப்பாடு அவங்க கடைப்பிடிக்காததுனால அங்கே பிறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிறத விட மேலும் 10-50 நாடாளுமன்ற தொகுதி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த வட மாநிலங்களில் அதிகமான எண்ணிக்கை வர்றதுக்கும் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைவாகிறதுக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பாஜகவுடைய ஒன்றிய அரசு முயற்சி எடுக்குது. இதனால் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் முடிவெடுத்தபடி மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அப்போது மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்களவை தொகுதி வரையறையால் தமிழ்நாட்டில் உள்ள 39 எம்பிக்களுடைய எண்ணிக்கை 31ஆக குறைந்துவிடும். தமிழகத்துடைய குரல் நாடாளுமன்றத்தில் நசுக்கப்பட்டுரும். அதனால் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை மார்ச் 5ஆம் தேதி நடத்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்குன்னு அறிவித்தார். பதிவு செய்யப்பட்ட 40க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார். அரசியலை மறந்து அனைவரும் பங்கேற்கணும், இது நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமைக்கான கோரிக்கை கூட்டம் அப்படின்னு சொன்னார். இதை தொடர்ந்து தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட 45 கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. இதில் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி,
மக்கள் நீதி மையம், தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி, ஆம் ஆத்மி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, முக்குளத்தூர் புலிப்படை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட 45 கட்சிகள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 45 கட்சிகளுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். இப்படி அழைப்பு விடுத்த சூழ்நிலையில் இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதாவும் ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸும், நாம் தமிழர் கட்சி, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி, இந்த 3 பேரும் மட்டும் கலந்துக்கலை. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி தமிழ்நாடு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு, தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டு மக்களவை தொகுதி குறையுன்ற கருத்தை நான் மறுக்கிறேன், தொகுதி குறையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இதை ஏற்கலை. காரணம், ஒருவேளை இது குறையாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதே சமயம் இந்த மக்கள் தொகை எண்ணிக்கையை வச்சு வட மாநிலங்களில் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினா தமிழ்நாட்டுக்கு உள்ள அந்த பிரதிநிதித்துவம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு 7.2 தற்போதைய பிரதிநிதித்துவ உரிமை குறைக்கக்கூடாதுங்கிற தீர்மானத்தை தான் இப்போ ஏகமாக முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தென் மாநில முதல்வர்களை, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி போன்ற தென் மாநில முதல்வர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் தீர்மானம் போட்டிருக்காரு. இந்த அனைத்து கட்சி கூட்டம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு பாஜக மட்டும் எதிர்ப்பாக இருந்திருக்கு. முதல்வர் ஸ்டாலின் உள்ள தலைவர்கள் இந்த ஒரு நாட்டு நலனுக்கு ஏற்படுத்தக்கூடிய முயற்சிக்கு அண்ணாமலையோ இந்த அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லாத ஒன்று, அதில் நாங்கள் பங்கேற்க மாட்டோன்னு அறிவிச்சிருக்காரு. அவர் சொன்னது போலவே தமாக தலைவர் ஜி.கே. வாசனும் சொல்லிட்டாரு. அதே போல் நாம் தமிழர் கட்சி சீமானும் சொல்லியிருக்காரு. இந்த 3 பேரை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும், அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய இந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பாமகவுடைய ஜி.கே. மணி அவர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய தொல் திருமாவளவன் அவர்கள், திராவிட கழக கி. வீரமணி அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் கே.எம். காதர் மைதீன் அவர்கள், சிபிஐஎம் சண்முகம், மதிமுக வைகோ, மக்கள் நீதி மையத்துடைய கமலஹாசன், தமிழக வெற்றி கழகத்துடைய புஷி ஆனந்த், மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி போன்ற அனைத்து கட்சி தலைவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆதரவு மூலியமாக தமிழ்நாட்டு அரசியலில் அக்கறை உள்ள அரசியல் கட்சி எது, அக்கறை இல்லாத கட்சி எதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவோட தோளோட தோள் நிற்கிற கட்சிகள் 2, அதில் ஒன்று தமாக, இன்னொன்று நாம் தமிழருங்கிறத இன்றைக்கி தோல் உரித்து காட்டப்பட்டிருக்கு. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதோடு நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.